80ல், அதாவது 1880களில் இங்கே லோக்கலில் வந்து ஆட்கள் யாரும் சுரங்க தொழில் செய்ய வரல. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, வெளி மாநிலங்களுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க, நோட்டீஸ் எல்லாம் கூட போடுறாங்க. அப்போ வந்து நம்ம சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, சேலம், வேலூர் இந்த மாதிரி இடத்துலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து அங்கேருந்து வரவழைக்கப்படுறாங்க. வரவழைக்கப்பட்டவுடனே அது ஆரம்பமாகுது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வீடு வசதி இருக்கணும், சானிடேஷன் இருக்கணும், இந்த மாதிரி சில அத்தியாவசிய பொருள் கிடைக்க வேண்டிய இதெல்லாம் இருக்கும். இப்படி இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, ஆரம்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து கேம்ப்பு போட்டாங்க. கேம்ப்பு, குடிசைகள் மாதிரி, அதாவது டென்ட்டு போடுறது எங்கெங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற பாரதபுரத்தில் டென்ட் இருந்தது. அதே மாதிரி இப்போ ராஜேஷ் கேம்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து இந்த டென்ட்டுக்கெலாம் போட்டு, அதுவும் சில மைண்ட்ஸ் வாரியாக தான் அந்தந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கேம்புகளை போட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சானிடேஷன் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருந்துச்சு, சுகாதாரம் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னாக்கா அப்போ எந்த ஒரு இதுவும் செய்யப்படல, ஆரம்ப காலத்தில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த டென்ட்லலாம் இருந்துட்டு, இப்போது அங்கே ஒரு எமர்ஜென்சி ஒரு டெத் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரதபுரத்துலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுசப்பாளையம், அந்த சுசப்பாளையம் போகிற அந்த டவுனில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஒரு ஹரிச்சந்திரா டெம்பிள் ஒன்று இருக்கும். அதில் வந்து குப்பன், மாரியப்பன், லோகநாதன் இப்படின்ற மாதிரிலாம் சில பேருங்க ஒரு 5 பேர் சேர்ந்து அதில் ஒரு ஹரிச்சந்திரா கோயில் கட்டியிருக்காங்க. அது எங்களுக்கு புரியல. அதனுடைய வரலாறு பார்க்க போனாக்கா, அந்த ஹரிச்சந்திரா கோயில் எதுக்காக அப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த டென்ட்டில் வாங்கினது அப்போ ஃப்ரீயாக இருந்ததுனால பரியல் பண்ணுறதுக்கு பரியல் கிரவுண்டாக அங்கே பண்ணிவிட்டாங்க. அங்கே தான் வந்து இந்த கலரை புதைக்கிற இடமா வந்து அங்கே தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாவல் யாருன்னா அந்த ஹரிச்சந்திரா. ஸோ ஹரிச்சந்திரா டெம்பிள் அங்கே வச்சுருக்காங்க. அந்த 5 பேர் சேர்ந்து 1889 அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் எங்கள் தாத்தாவுக்கு முன்னால் இருந்தவர் அப்படின்னு அவங்க சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க. பட் அதனால தான் நான் வந்து சிலதெல்லாம் வந்து அது முதல் வரலாறு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நம்ம கவுன்சிலர் அவர்கிட்ட சொல்லி அதை பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் அவரும் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் இன்றைக்கும் சேஃப்டியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா இது ஒரு மானுமெண்ட்டு. நம்ம தமிழர்கள் நம்மெல்லாம் வந்து 1889 இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம பாட்டிலே செய்திருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ்கார் கூட நம்ம அங்கே கூடவே இருக்கிறாங்கிறதுக்கான ஆதாரமாக தான் அது இருக்கணுன்றதுக்காக நான் அதை இன்றைக்கும் அங்கே பதிவு பண்ணி வச்சுருக்கேன், அதை சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து டென்ட் ஆச்சு. சில நாள் கழிஞ்ச பிறகு இது வந்து இங்கிலாந்து மேட் எல்லாமே எப்படின்னா தட்டி வீடுங்க பாம்புல செய்து. அது வந்து ஏன் அப்படி சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி. இப்போ நில அதிர்வு வரும். நில அதிர்வு வரும்போது ஒரு கட்டடமாக இருந்தாலும் சின்ன செங்கல் கட்டடம் மாதிரி காங்கிரீட் கட்டடம் இருந்தாலும் இடிஞ்சு விழுந்துருன்றதுக்காக வேண்டி தான் லேபர் காலனி சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக தட்டி வீடுங்களை ஏற்படுத்தினாங்க. இந்த தட்டி வீடுங்க வந்து ஏற்படுத்தும் போது அதிகமான ஜனங்க இருந்தாங்க. ரொம்ப வீடுகளை உடனே கொடுக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4-5 குடும்பம் கூட இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகுதோ அவங்க மட்டும் உள்ளே இருக்கணும், மிச்சங்கள்லாம் வெளியே படுத்துக்கணும். இப்படி ஒரு 10க்கு 10 வீடு, 8க்கு 10 வீடு இப்படி தான் இருக்கும் சின்ன வீடு. அதில் 4 குடும்பம் வாழ்ந்து கஷ்டப்பட்டு சானிடேஷன் இல்லாமல், அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இவ்வளவும் கஷ்டப்பட்டு இந்த மைன்ஸ்லேருந்து தொழிலாளியாக உழைச்சி நம்ம நாடு உயரத்துக்கு ஒரு காரணமாகவும் இருந்துக்கிறாங்க. இப்படியே பட்ட இந்த எம்ப்ளாயிஸுங்க கஷ்டம் வந்து என்னன்னாக்கா, ஒரு சில காலகட்டத்தில் இப்போ மைனிங் வேலையில் வந்து அவங்களுக்கு தகுதியான சம்பளம் இருக்காது, தேவையான பொருட்கள் கிடைக்காது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்துட்டு அவங்க செய்யணும், இந்த வேலை செய்யணுன்றதுக்காக இங்கேருந்து அந்த ஒரு கஷ்டப்பட்டு செய்திருக்காங்க. இவங்க இன்னும் சொல்லணுனாக்கா, இவங்க வந்து இது வந்து யாரோ ஒரு ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி அப்படின்னு கூட நினைக்கல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தன்னுடைய கம்பெனி மாதிரி நினச்சி, தன்னுடைய வேலைன்ற மாதிரி நினச்சி அதை அரும்பாடுபட்டு எப்படியாவது அதை மேலே கொண்டு வரணுன்றதுக்காக தங்கவயல் முன்னேற்றத்துக்கு முழு துணையாக வந்து தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள். ஆனால் அதுக்கு
அவங்க வந்து மெயினாக வந்து பிரிட்டிஷர்ஸ் ஜான் டெய்லர் கம்பெனி நடத்தினாலும் அவங்களுக்கு கூடவே உறுதுணையாக இருந்தவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்துக்கோம், இவங்கள சொல்லலாம். அப்படி வந்து வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதேமாரி சுகாதாரம் இல்லாத கஷ்டப்பட்டுருக்காங்க, ப்ராப்பரான தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் நம்முடைய தொழிலாளர் நம்ம முப்பாட்டினாரெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது இப்போது இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இன்னைய வரக்கூடிய சங்கதிகள், அதாவது வரும் கால யூத்துங்கெல்லாம் ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வருது.